இன்னைக்கு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்து அம்மா இன்னைக்கு முக்கியமான லெட்டர் வருது, எப்ப போஸ்ட்மேன் வருவாருன்னு கேக்குறா. முக்கியமான லெட்டரா என்னன்னு கேட்டா, இன்னைக்கு ஆகஸ்ட் 21 இன்னைக்கு தான் அந்த லெட்டர் வரும் நீங்க தானே சொன்னீங்கன்றா. அட ஆமால, நானே மறந்துட்டேன், போஸ்ட்மேன் வரப்ப வரட்டும், நீ போய் உன் வேலையை பாருன்னு சொன்னேன். அவளால பொறுமையா இருக்கவே முடியல. என்ன சத்தம் கேட்டாலும் போஸ்ட்மேன் தான் வந்துட்டாரோன்னு டோரை திறந்து பாத்துக்கிட்டே இருந்தா. விளையாடுறப்ப கூட அவளோட நினைப்பெல்லாம் அந்த லெட்டர் மேலதான் இருந்தது. என்ன சத்தம் கேட்டாலும் டோரை திறந்து பார்த்து போஸ்ட்மேன் வந்துட்டாரான்னு பாத்துக்கிட்டே இருந்தா. என்ன இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு இருக்க, ஏன் கதவு கிட்டே நின்னுட்டு இருக்கேன்னு கேட்டா, போஸ்ட்மேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேமான்றா. போஸ்ட்மேன் 4 மணிக்கு தான் வருவாரு, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னேன். இன்ட்ரெஸ்டா டிவி பார்த்துட்டு இருக்கப்போ அம்மா 4 மணி ஆயிடுச்சு, வாங்க மெயில் பாக்ஸ் செக் பண்ணலான்னு கூட்டிட்டு போயிட்டா. ஆனா அவசர அவசரமா போய் மெயில் பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒண்ணுமே வரல. வீட்டுக்கு வந்தோடனே என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டா, எங்களுக்கு இப்பதான் வந்தது, நீங்க இப்ப போய் செக் பண்ணி பாருங்கன்ட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா நாங்க எதிர்பார்த்த லெட்டர் வந்துருச்சு. அமெரிக்கால என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல அடுத்த வருஷம் கிளாஸ் டீச்சர் யாருன்னு இந்த மாதிரி போஸ்ட் கார்டுல தான் அனுப்புவாங்க. அடுத்து என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கால் பண்ணி அவங்க பசங்க கிளாஸ் டீச்சர் யாருன்னு கேட்கணும், வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணணும். உங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல எப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க.